இப்போ எங்கேருந்து போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாரமங்கலம் டு நம்ம ஸ்டீல் பிளான்ட் ரோடு தான், மெயின் ரோடு தான். பெங்களூர் ஹைவேலேருந்து இப்படி வந்தோம் அப்படின்னா தாரமங்கலம் ரோடு இருக்குது. தாரமங்கலத்தில் என்ன ஸ்பெஷல்னால் இங்கேயும் அதிகமாக சாரீஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இன்னொன்று தாரமங்கலத்துக்கே பேர் வாங்கின ஒரு விஷயம் என்னென்னா தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில், சிவன் கோயில் இங்கே இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 600 வருடம் பழமையான கோயில். இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் தான், சிவன் கோயில். இங்கே தான் அந்த ரொம்ப சிற்பக்கலை ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த கோயிலில். யாராவது தாரமங்கலம் யாராவது வரணும்னு இருந்தீங்கன்னா ஐடியாவில் தமிழ்நாட்டிலேருந்து எங்கே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தாரமங்கலத்துக்கு கைலாச ஒரு டைமாவது விசிட் பண்ணிட்டு போங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். 600 வருடங்களுக்கு முன்பே இந்த கோயிலில் வாராகியம்மன் சிலை வடிச்சிருக்காங்க. அது ரொம்ப சின்ன சிலையாக இருக்கும் அந்த சிலை. நாங்கள் போனோமா கண்டிப்பாக வாராகியம்மன், முருகர் எல்லாமே இருக்காங்க, எல்லா கடவுளுமே இருக்காங்க. கண்டிப்பாக கும்பிட்டு வாங்க. என்ன கார் போகுது? TN12AX 7000 BMW. வாவ், சூப்பர் காருங்க. வாட்டர் சும்மா ரத்தம் மாட்டு இருக்கும். கார் தெரியுதா? யா, BMW. நம்மளும் வாங்குவோம் BMW. வாங்கி ஒரு காரை நம்மளும் ஓட்டுவோம். எனக்கு இந்த நீங்களாம் ஏடா இந்த இது கார் ஆசைப்படுறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இந்த மாதிரி சமயத்தில் கவுண்டமணி சார் ஞாபகம் தான் எனக்கு வரும். ரொம்ப அவங்களாம் ஃபீல்டில் ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்தில் இந்த ஃபீல்டில் அவங்களும் ஜெயிக்கணும் சினி ஃபீல்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தார். அப்போ வந்து அவர் 7 நாளைக்கு 7 காரில் ஷூட்டிங் வருவாராம். ஒரு சில பேர் பார்த்துட்டு உனக்குலாம் பண திமிரு அப்படின்னாங்களா? அது பண திமிரு கிடையாது. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த கஷ்டப்பட்ட காலத்தில் அவர் அப்படி இருந்தார்ல, அதுக்கு உண்டான பலன் தான் நம்ம இப்படி சொல்லணும். இருங்க, ஒரு 500 பெட்ரோல் போட்டு போயிடலாம். வண்டி முதைய ட்ரை கண்டிஷன் வந்துருச்சு. பெட்ரோல் போடலை, நம்ம எங்கேயாவது நிறுத்திடுவான். இந்த பக்கம் இருங்க, ஃபியூல் மட்டும் போட்டு வந்துடுறேன். பெட்ரோல் போட்டாச்சு. எவ்வளோ கிட்ட போட்டேன்னு கேட்டால் 500 ரூபாய்க்கு போட்டாங்க. போதும் இன்னைக்கு ஓட்டுறதுக்கு. காலையில் வாடகைக்கு போயிட்டு வந்தேன். அந்த வாடகை வந்து நம்ம சேலத்தில் அம்மணி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு இடம், அங்கேருந்து எடுத்து சின்னப்பம்பட்டி ட்ராப்பு. அந்த அண்ணன் போன வாரமே எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் வந்தால் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. எடுத்தேன், அழகாக எனக்கு ட்ராப் பண்ணிட்டேன். ரிட்டர்ன் வரும்பொழுது தான் இப்போ தாரமங்கலம் டு நம்ம சேலம் போயிட்டுருக்கோம். ரோடு பாருங்க, சூப்பராக இருக்கா? ரோடு வேறு லெவல் இருக்கும், ஓட்டுறதுக்கு நல்லா. யாராவது சேலத்துலேருந்து இல்லை தாரமங்கலத்தில் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தாரமங்கலத்துக்காரன் தான்டா, நானும் சேலத்துக்காரன் தான்டா அப்படின்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வெளியே யாராவது இருந்து நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஊரை கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஊருக்கு வரேன், உங்களை பார்க்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது. வரேன், நான் நேரில் வரேன். கண்டிப்பாக நேரில் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரேன். என்னடா கிஃப்ட் வாங்கிட்டு வரேன்னு கேட்டால், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வரேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் முக்கியம் இல்லை. ஏன்னா கார் நம்ம கார் போகுதுப்பா, டிசைர் ஒன்று போகுது, ஸ்கார்பியோ போகுது, மெட்ரோ சர்வீஸ், மெட்ரோ ஆட்டோ எல்பிஜி கேஸ். இடத்தெல்லாம் ரொம்ப பார்த்து கவனமாக வண்டி ஓட்டணும். இந்த இடத்து பேர் பர்டிகுலராக என்ன சொல்லுவாங்கன்னா அணமேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டரன்லேயே ஒரு கோயில் இருக்கும். கோயில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இப்படி காட்டுறேன், தெரியுதான்னு பாருங்கள். ஐயோ, கேமரா ஆங்கிள் மாறிடுச்சுரா, போச்சுரா. ஐயோ, கேமரா ஆங்கிலே மாறிடுச்சுங்க. இந்த இடத்துல இருக்குது பின்னாடி, இந்த டரனில் இருந்து அப்படியே போன இந்த சைடில் இருக்குது கோயில். இது ஒரு சக்தி பெற்ற கோயில் தான். இருந்து இங்கே நிறைய பேர் சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. இந்த சேலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முருகன் சிலை ரொம்ப இதாக செஞ்சுட்டேன்னு சொல்லி வருத்தப்படாது. இந்த இடத்துல வந்து ரைட் சைடில் இருக்குது. கேமரா திருப்ப முடியலன்னா எல்லா இடத்தையும் உங்களுக்கு காமிக்கலாம். கேமரா கரெக்டாக திருப்ப முடியல, ஏன்னா செட் பண்ணிட்டேன்னா திருப்ப முடியல.
லாரி வருது. சீனிவாசன் நம்பர் பாருங்க, TN 54 Q 43 45. நம்பர் ஃபேன்சியாக இருக்கு, பரவாயில்லையே. இங்கே நாம் இங்கேருந்து கரெக்டாக உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். நான் சிறந்த ஒரு முருகன் பக்தன் தான். எனக்கு எல்லா கடவுளும் பிடிக்கும், பட் வந்து எனக்கு முருகனும் ரொம்ப இஷ்டம். இங்கேருந்து நம்ம இடம் ரீச் ஆகிறதுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல நமக்கு முருகன் தரிசனம் கொடுப்பாரு. இதை நான் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஏதோ வாகனத்துலேயோ இல்லை வந்து நமக்கு ஏதோ ரூபத்தில் கண்டிப்பாக முருகன் நமக்கு முன்னாடி கண்டிப்பாக காட்சி கொடுப்பாரு. அதை நான் அடித்து சொல்கிறேன். முன்னாடி வண்டியில் வேல் போணுச்சு, உங்களுக்கு தெரிஞ்சுதான் தெரியல. நான் அவனை காட்சி கொடுத்துட்டாரு. உங்களுக்கு தெளிவாகவே நான் முருகனை காட்டுறேன் பாருங்க. முருகன் நம்ம கூடயே தாங்க இருக்காரு, பார்த்துக்கலாம். எங்க தானே போக மாட்டேங்கிறாரு. அண்ணா உங்ககிட்ட சொன்னல, நம்ம இங்கிருந்து தாரமங்கலத்துலேருந்து நம்ம ரோட்டுக்கு போகிறதுக்குள்ளே நம்ம முருகன் காட்சி கொடுப்பாருன்னு சொன்னல. அங்கே பாருங்க முன்னாடி சிடி டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு நம்ம அப்பா முருகன் அப்படியே கண்கொள்ளா காட்சியா அது சூப்பராக போயிட்டு இருக்காரு. இன்னும் கிட்ட போய் காட்ட போறேன், உங்களுக்கு நல்லாவே தெரிய வர எங்கள் அப்பா முருகன். தெரியுறாரா இல்லட்டா? முருகன் நம்புனா கைவிடப்பட மாட்டார். வேலா இல்லை மயிலாவும் இல்லை முருகனோட ரூபமோ நம்ம காட்சி கொடுப்பாருன்னு சொன்னல. தெரியுதா ஒரு காட்சி கொடுக்கறது? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.